தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு சூடான் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சூடான் தேசமானது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு நாடாகும். இதனுடைய தலைநகரம் கர்த்தும். இத்தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். சுமார் 97% அதிகமான இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். 1.5% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இத்தேசத்திலே சுமார் 5 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். இத்தேசமானது 18 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 133 மாவட்டங்களாக அவைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூடான் தேசத்திலே கல்லெறிதல் என்பது நீதித்துறை தண்டனையாகும். கல்லெறிந்து பெண்களையோ ஆண்களையோ தவறு செய்தவர்களை அவர்களை தண்டனை கொடுப்பது, கல்லெறிந்து தண்டனை கொடுப்பது, கசையடி கொடுத்து தண்டனை கொடுப்பது, சிலுவையில் அறைந்து தண்டனை கொடுப்பது என்பெல்லாம் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் ஆகும். இன்றைக்கு இந்த சூடான் தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக இங்கு இருக்கிற சுமார் 5 கோடிக்கும் அதிகமான ஜனங்களை தேவன் ரட்சிக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 5 கோடிக்கும் அதிகமாய் இருக்கிற ஆண்டவரே சூடான் தேசத்தின் மக்களுக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே தேவ சமூகத்துக்கு நேராக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஜனங்களை கர்த்தர் சந்தித்தருளும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. ரட்சிப்பு கர்த்தருடையது அல்லவா ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் அல்லவா ஆண்டவரே, நீர் படைத்த ஜனங்கள் அல்லவா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வர, கல்வாரின் அன்புக்குள்ள வருவதற்கு ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த தேசத்து பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்குள்ள சிறுவர்கள், வாலிபர்கள் ஆண்டவரே, பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா கல்வாரின் அன்பு தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இங்குள்ள சபைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு நல்ல எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற அநேக ஆண்டவரே ஆத்துமாக்கள் அந்த சபையில பெருகத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. அநேக ஊழியர்கள் எழும்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்கப்பா. அப்பா சபைகளில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இந்த தேசத்தை மூடும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. உம்முடைய 2ஆம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள ஒரு நாடாய் காணப்படட்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. கர்த்தர் இன்றைக்கு சூடான் தேசத்தை நீங்க நினைவு கூர்ந்து ஆண்டவரே 5 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற இந்த மக்களை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து ரட்சிக்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.